ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். நம்ம இப்போ ரிவர்ஸ் பட்ஜெட்டிங்னா என்னென்னா பார்க்க போகிறோம். அது என்ன ரிவர்ஸ் பட்ஜெட்டிங்? ஒரு காலத்தில் நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரிவர்ஸ் பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியாமலே அவங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மாதம் சம்பளம் வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சேவிங்ஸுக்கான எல்லா தொகையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணுவாங்க. இதான் ரிவர்ஸ் பட்ஜெட்டிங். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் ஈக்குவல் டு சேவிங். உண்மையாக சொல்லப்போனால் எக்ஸ்பென்ஸ் போனதுக்கப்புறம் சேவிங்ஸ் எதுவுமே வரமாட்டேங்குது மாதம் 5-10 தேதிக்கு அப்புறம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, வருமானம் வந்ததுக்கு உடனே சேவிங்ஸுக்கான தொகையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செலவு பண்ணாங்க. இதுதான் ரிவர்ஸ் பட்ஜெட்டிங்.